கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது எபிரேயர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம். எபிரேயர் 12:14 அதன் பின்பகுதி. பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்ப நம்ம எதை நாட வேண்டும் என்றால் பரிசுத்தத்தை நாட வேண்டும் அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் தான் கர்த்தரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு. ஒரு நேரத்துல நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன பதில் வாயில இருந்து வரும்? நம்ம வாயில இருந்து வரும் பதில் பரிசுத்தமா இருக்கோம்னா நிறைய நேரங்கள்ல நம்ம அதை உணர மாட்டேங்கிறோம். இல்ல நான் பரிசுத்தமா இல்ல அப்படின்னு தான் சொல்றோம். இதுல என்ன அர்த்தம்னா, இயேசுவின் ரத்தம் நம்ம மேல சிந்தப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல சிந்தப்பட்டிருந்த விசுவாசித்து கர்த்தர் என்னுடனே இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடனே இருக்கிறார். இது எதுக்காகனா பரிசுத்தப்படுத்துவதற்காக. பரிசுத்தமுள்ள தேவன் நம்மளுடனே இருக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாருன்னா என்ன அர்த்தம்? நம்மளும் பரிசுத்தமாக இருக்கிறோம்னு தான் அர்த்தம். ஆனா ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், பரிசுத்தம் என்பது ஒரு நாளோட முடிகிற காரியம் கிடையாது. அன்றன்றைக்கு அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய காரியம். இரவில் படுக்கும் பொழுது புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய காரியம், பகலில் எழுந்தவுடன் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய காரியம். ஒருவேளை இரவுல படுக்கும்போது ஆண்டவரே ஒரு வார்த்தை கட்டாயம் நம்ம கேட்கணும். ஆண்டவரே நீங்க நான் தெரியாம ஏதாவது செஞ்சிருந்தேனா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது செஞ்சிருந்தேனா, என்னை மனுஷிக்கு ஆண்டவரே இந்த பரிசுத்தை இழந்து விடக்கூடாது ஆண்டவரேன்னு கேட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இன்றைய தினம் முழுவதும் நான் என்ன காரியம் செய்தாலும் உமது நாமம் பரிசுத்தமாகப்பட வேண்டும் ஆண்டவரே, உமது நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்கும் போது தேவன் ஒரு பரிசுத்தம் நம்ம மாட்டே விடும். எப்படி டெய்லி காலையில குளிக்கிறோம், பல்ல வளர்க்கிறோம், இந்த மாதிரி செய்வது போல அனுதினமும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அனுதினமும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஆனாதான் பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப பரிசுத்தமா இருக்குவதற்கு நாடுங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். அப்ப இதுதான் ரொம்ப மெயினான காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. பரிசுத்தம், தேவன் ஒரு பரிசுத்தம். தேவன் பரிசுத்தரா இருந்தா நான் பரிசுத்தர், ஆனால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னு இயேசு சொல்றது நமக்கு தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்ம பரிசுத்தை இழந்து விடக்கூடாது. நம்ம எல்லாமே பரிசுத்தவான்கள். அதை முதல் விசுவாசிங்க, நீங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு அவர் சாயலாக படைக்கப்பட்ட நம்ம எல்லாமே பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தத்தை இழந்தனால்தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அவரே நமக்காக பலியாகி, நம்ம பாவங்களுக்காக பலியாகி ரத்தம் சிந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி உள்ளார். அந்த பரிசுத்தத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பொறுப்பு மட்டும் தேவன் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, அவங்க எல்லாமே தெரியும். பரிசுத்தமா இருக்கணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு கை இடர் உண்டாகனா கையை வெட்டி போடு, கண் இடர் உண்டா கண்ணை பிடிங்கி போடு. அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை பத்தி தேவன் ஆசைப்படுகிறார். ஒருவேளை நம்ம அந்த அளவுக்கு செய்யாதனாலும் பரிசுத்தமா இருப்பதற்கு தேவனை கேட்போம். ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, நீங்க என்னை வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது கர்த்தர் நம்மளை அவர் விரும்பும் பரிசுத்தத்தில் நேராக நடத்த வந்தவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். இவர் அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று நீ சொல்லும் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவர். ஏஸ்தாபனை சிலுவையிலே உங்க ரத்தத்தை சிந்தி, உங்கள் ரத்தத்தை எங்கள் மேல் சிந்தி எங்கள் மேல் செலுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் விரும்பும் அந்த பரிசுத்தை நோக்கி வர, இந்த பரிசுத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்தை விட்டு விலகிவிடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதை உணர்ந்து, நீ அவர்கள் நாங்கள் பரிசுத்தவான்களாக பட்டிருப்பதை உணர்ந்து அந்த பரிசு நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும். ஏஸ்தாபனே நீர் விரும்பும் பரிசுத்திற்கு நேராக அவர்களை வழி நடத்தும் ஆண்டவர். நீர் அவர்கள் கொடுத்த பரிசுத்தை இழந்து விடாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பது போல அவர்கள் உம்மிடத்தில் கேட்டு பரிசுத்தை இழந்து விடாதபடி இந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவும் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக.